ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் மல்லியை நம்ம விண்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் கரெக்டான சமயத்தில் நம்ம விஜய் போயிட்டு அந்த ரவுடி ஆட்களை இருந்து நம்ம மல்லியை மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து விடுறாங்க. ஆனால் நம்ம மல்லியோட மனசு நோகிற மாதிரியே பேசுகிறாங்க. இப்போ வெண்பா காணாமல் போனது பத்தாம நீயே இந்த மாதிரி போயிட்டு என்ன ரொம்பவே டென்ஷன் ஏற்றுற மல்லி, நீ பேசாமல் ஒரு தாவில் இருக்க மாட்டியா? இன்னும் ஒரு பக்கம் நான் வெண்பா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறது? நம்ம மல்லியோட மனசு காயம் போடும் இல்லையா? அது எதுவுமே யோசிக்காம விஜய் ரொம்பவே பேசுறாங்க. இருந்தாலும் எனக்கு பாசம் இருக்காதா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. மல்லியும் அந்த அளவுக்கு மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுட்டு இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் நம்ம மல்லியோட மனசு நோகிற மாதிரி மல்லி தான் தொலைச்சான்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லி காட்டுறாங்க. நம்ம மல்லிக்கு ரொம்ப கோபம் வருது. இருந்தாலுமே ஆனாலும் நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ணாம நம்ம விஜய் அதுக்கு எதிராக தான் பேசுறாங்க. என்ன மல்லி, நீ இப்போ தொலைச்சிட்டேன்னு சொல்லாமா? உன்னை வேற என்னன்னு சொல்லுறது? நீ தானே கூட்டின்னு போய் தொலைச்ச அப்படின்ற மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு இதுவாக தான் சாதகமாக தான் பேசுறாங்க. நம்ம மல்லி நீங்களும் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலுமே நம்ம விஜய் இப்ப முழுமையா ரொம்ப கோபமா இருக்காங்க. நம்ம வெண்பாவை எண்ணி தான் நம்ம குழந்தை எங்க இருக்காளோ, என்ன பண்ணிட்டு இருக்காளோ, யாருக்கிட்ட இருப்பாளோ, என்ன தவச்சிட்டு இருப்பாளோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம மல்லி மேல ரொம்ப கோவத்தை காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வெண்பா மேல பாசம் வச்சிருக்காங்க. என்னதான் நம்ம வெண்பா மேல இவ்வளவு பாசம் வச்சு இப்படி இருந்தாலுமே நம்ம மல்லியும் துடிக்கிறாங்க இல்லையா? மல்லியையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் பாசம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் இன்னும் நடக்க போகுது. நம்ம மல்லி ஒரு பக்கம், நம்ம விஜய் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம வெண்பாவும் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த லேடி நம்ம வெண்பாவை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இப்ப விற்கிறத மட்டும் தான் பாக்கி. என்ன செய்ய போறாங்க? நம்ம வெண்பாவை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வர போறாங்க. அந்த லேடிக்கு நம்ம வெண்பா மேல ஒரு கோபம். என்னன்னா நம்ம வெண்பா அந்த லேடி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. அந்த ஒரு பயமே மனசுக்குள்ள வச்சிருக்கு. இவ சரியான பொண்ணா இருக்கா, கண்டிப்பா இங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவா. வெண்பா இங்கிருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்ச, என்னை ஏற்கனவே கீழே தள்ளி விட்டு அடிப்படை வச்சுட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறியா அப்படின்ற மாதிரி கோபம் அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்குது. நம்ம வெண்பா அங்கிருந்து கண்டிப்பா தப்பிச்சு எஸ்கேப் ஆயிடணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற 2 பொண்ணுங்களையும் நம்ம வெண்பா காப்பாற்றணும்னு நினைக்குவாங்க. என்ன செய்ய போறாங்கிறது எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.